ஜீசஸ். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5 3லேருந்து 10, 11, 12 வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா தரவாக தெரியும். அதில் அந்த 14ஆம் அதிகாரம் வந்து, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த வெளிச்சம் யாருக்குள்ளே இருக்குது அப்படின்னா சீஷர்களுக்குள்ளே இருக்குது. அந்த இதில் மத்தேயு 5:3 சொல்லியிருப்பார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அந்த பரலோக ராஜ்யம் யாருக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னா, ஏசப்பா சொல்லியிருப்பாங்க மத்தேயு 11:29-30. மத்தேயு 11:29-30. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இந்த நுகம் அப்படின்னா அவரோட அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள், அது வந்து ரொம்ப மெதுவாக தான் இருக்குது. அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதுதான் அந்த நுகம் மெதுவாயும் இருக்கிறது. அப்படி நுகம்னாலே அவருடைய ஜீவனுள்ள அந்த வார்த்தைகள். என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அதை கடைபிடிக்கிறது அப்படின்றது வந்து ஈஸியானது தான். எந்த செலவும் இல்லாமல் நம்மளுடைய ஆத்மாவுக்கு தேவையான அந்த மனம் திரும்புதலை மட்டும் நம்ம கொடுத்தா போதும், அந்த பரலோக ராஜ்யம்ன்ற பொக்கிஷம் நமக்குள்ளே இருக்கும். அந்த வெளிச்சம் அப்படின்னா சீசர்களுக்கிட்ட அந்த வெளிச்சம் இருக்குது. லூக்கா அதுக்கு முன்னாடி யோவான் 17ஆம் அதிகாரம் எடுத்திங்கன்னா, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லுமே சீசர்களுக்கு தான் சொல்லியிருப்பார். மொத்தமுமே சீசர்களுக்கு தான். அதில் ஒரே ஒரு வசனம் மட்டும் 17-19. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இல்லை 17-19. 19 அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி 17-20. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அந்த இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது யாருக்காக? சீசர்களுக்காக மட்டும் வேண்டதில்லை, இவர்களுடைய வார்த்தையினால். யாருடைய? சீசர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றாரு. ஏற்கனவே வசனம் இருக்கு, பிதா பெருமூச்சுகளோடு இவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவார் அப்படின்றது இருக்கு. இப்போ அந்த இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். அப்போ நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் மார்க் 16 17. நம்ம விசுவாசி, அதுக்கு அடுத்தது சீஷராகிறோம். விசுவாசிகளாக நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இப்போ இதில் விசுவாசிகளாக நடக்கும் அடையாளங்களில் பிசாசு துரத்துறோம், சர்ப்பங்களை எடுக்கிறோம், நோய்களை சொஸ்தமாக்குறோம், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது நம்மளை சேதப்படுத்தலை. சாவுக்கு ஏதுவான யாதொன்று அப்படின்னா சில இடங்களில் வந்து நம்ம ஏசப்பாவுக்கு விருப்பம் இல்லாத இடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அது ஃபேமிலியிலையா இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல போனாலும் நம்ம ஏசப்பாவுடைய அந்த சத்தியத்தை மீறி நடக்க முடியாதபடிக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு ஏசப்பா கொடுத்து. ஆனால் நவமான பாஷைகளை பேசுவார்கள் இருக்கு. இப்போ நவமான பாஷைகள் அப்படின்னா, நவம்னா 9, அந்த பாஷைகள் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றது என்ன நான் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். எனக்கு ஏசப்பா கொடுத்த விளக்கத்தை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நவமான பாஷைகள் அப்படின்னா எனக்கு ஏசப்பா கொடுத்தது ஆவியின் கனிகள் 9 தானே. நவம்னா 9, அதே 9 தான் அந்த ஆவியின் கனிகளும் 9. அப்போ ஆவியின் கனிகள் நம்மக்கிட்ட இருக்கா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம். இப்போது அன்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு 22, 37, 38, 39. மத்தேயு 22 37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக,
இது முதலாம் கற்பனை, முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். இல்ல 39 என்ன சொல்லியிருக்காரு? இதுக்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. அப்போ நான் நேசிக்கிறேன் அப்படின்னா என்ன சுற்றி இருக்கிறவங்களையும் நான் நேசிக்கணும். யாரையும் ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் நம்ம அன்பு செலுத்தணும். ஏன்னா ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு? ஒருவன் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதை நீ அவனுக்கு செய் அப்படின்றாரு. அப்போ நம்ம நம்மளுக்கு மட்டும் நேசிக்காம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்டேயும் நம்ம அன்பை காட்டணும். அடுத்தது சந்தோஷம். மத்தேயு 5:12 5:11-12. மத்தேயு 5:11. மத்தேயு 5:11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இப்போ இந்த 11:12 என்ன சொல்றாரு? என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்களானா பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சொல்கிறாங்களான்னா சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். அவங்க பேசுகிறாங்கன்னா அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் திரும்புதல் நமக்குள்ளே இருக்கணும். அடுத்தது அப்போ தான் சந்தோஷப்பட்டு சொல்கிறாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கணும். அந்த பரலோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை எதிர்பார்த்து அந்த என்ன தூஷண வார்த்தைகள் பேசினாலும், என்ன காயங்கள் படுத்தினாலும், நம்மளை என்ன நிந்தித்தாலும் நம்ம அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கணும். அடுத்தது சமாதானம். மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் அப்படின்னா ஏசப்பா யோவான் 14:27 சொல்லியிருக்காரு இல்லையா? நான் வைத்து போன சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ எந்த இடத்துலையுமே ஏசப்பாவோட சமாதானத்துக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு பயமோ கவலையோ வரக்கூடாது. வராமல் நம்ம இருக்கணும் சமாதானத்துக்கு. அடுத்தது நீடிய பொறுமை. லூக்கா 18:7-8. லூக்கா 18:7-8. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். லூக்கா 18:7-8 அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பவரோ என்றார். சீசர்கள் நமக்கும் விசுவாசம் சில நேரத்தில் சோதிக்கப்படுது தான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய மாம்ச கிரியைகளுக்காக நம்ம வந்திருக்கலாம், ஆனாலும் நிச்சயமாக நமக்கு ஒரு நாள் அதனோட பலன் கிடைக்குன்ற நீடிய பொறுமையோடு அவர்கிட்ட நம்ம காத்திருக்கணும். அந்த பொறுமை நமக்குள்ள சீசர்களுக்குள்ள முக்கியமாக இருக்கணும். அடுத்தது தயவு. லூக்கா 10:21-37. லூக்கா 10:28. 21 லூக்கா 10:21-37. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். சாரி பிரதர், அது லூக்கா இல்லை, வேற ஏதோ வசனத்தை 21-37. ஆனால் எதுக்கு சொன்னேன் எதை லூக்காவா மத்தேயுவா தெரியல, நான் மாற்றி எழுதிட்டு இருக்கிறேன். நீடிய பொறுமையா? நீடிய இல்லை, தயவுக்கு. தயவு. வசனத்தை கொஞ்சம் 2 வசனம் அதில் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். அதாவது
தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க இல்லையா? இதில் அந்த 21:37 அந்த தயவில் வந்துட்டு நம்ம நிறைய நேரம் நம்ம ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு போகிறோம். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய சத்தியத்தை அவங்க ஏற்றுக்கல அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்க மேலே இருக்குது. அது வந்து ஏக்கமா இல்லை அவங்க மேலே ஒரு ஆத்தும பாரமாக அதை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சர்ச்சுக்கு போகிறவங்க எல்லாமே வந்துட்டு ஏசப்பாவோட சத்தியத்துக்கு உள்ளே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தாட் இருக்கக்கூடாது. அவங்க வந்து அவங்களுக்காக நம்ம மனம் திரும்ப சொல்லி நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கலாம். அவங்க ஏசப்பாவை ஏற்றுக்காமல் இருக்காங்க, அவங்களுக்கு மனம் திரும்புதல் சரியாக வரல அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வராமல் அவங்களுக்காக ஏசப்பா கிட்ட நம்ம கேட்கணும். ஏசப்பா, இந்த உங்களை அறியாத அறிஞ்சிருக்காங்க, பட் அவங்களோட வழி நடத்துதல் சரியில்லை, அவங்களுக்கு வந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் தான் காட்டுறாங்களே தவிர அந்த சத்தியத்தை பற்றி, பரலோக ராஜ்யத்தை பற்றி, நித்திய ஜீவனை பற்றி, அதான் சொல்கிறாள், ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் அந்த ஆவியாயும் ஜீவனை உள்ள வசனங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரணும் அப்படின்றது சீசர்களோட ஒரு ப்ரேயராக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் அந்த வசனம் எழுதுனா. அது நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து சாந்தம். மத்தேயு 5:5. மத்தேயு 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இப்போ பூமி அப்படின்னாலேயே ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோன்னா மக்கள் தானே. அப்போது நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஏசப்பாவை அறிந்தவங்களா அப்படின்னா கிடையாது. நம்ம சொல்கிறத கேட்குறவங்களான்னா அப்படியும் கிடையாது. அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய சாந்தம்தான் அவங்களுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கும். 1 நாள் 2 நாள் பார்ப்பாங்க, 10 நாள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸை கொண்டு வரதுக்கு நமக்குள்ள சாந்தம் இருக்கணும். அடுத்தது இச்சை அடக்கம் விசுவாசத்துக்கு மார்க்கு 4, இச்சை அடக்கத்துக்கு மார்க்கு 4:19. மார்க்கு 4:19. இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். ஆமாம், அந்த முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டதுக்கு அந்த விதை ஊமையில் முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அதை ஆட்கொண்டதுனால அந்த விதை அந்த வசனம் வந்து உள்ள நிலைச்சிருக்காம போதில்ல. அந்த மாதிரி உலக கவலைகளிலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலேருந்து நம்ம விலகி இருக்கணும். அடுத்தது விசுவாசம் எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவும் இந்த ஆவியின் கனிகள் தான் நவமான பாஷைகள். இந்த நவமான பாஷைகள் நமக்குள்ளே இருக்கும்போது அது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இப்போ பிரதர் சொன்னாங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நித்திய ஜீவன்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கான்செப்ட்லேயும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளோட ப்ரேயரில் இந்த நவமான பாஷைகள்ன்ற ஆவியின் கனிகள் நமக்குள்ளே இருக்கா அப்படின்றத சுய பரிசோதனை பண்ணி அதை முழுமையாக தக்க வச்சுக்கணும். ஏன்னா ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு, மத்தேயு 5:16. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அந்த வெளிச்சத்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு இதுக்கு மத்தேயு 12:19. 12:19. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். அந்த வெளிச்சம் நமக்குள்ள நிலைச்சி இருக்கணும் அப்படின்னா மத்தேயு 12:19. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. இந்த வசனம் எனக்கு கொடுக்கும்போது ஒரு 3 விஷுவல் தான் எனக்கு ஏசப்பா கொடுத்தாங்க. சரிங்களா? அது ஏன் இந்த இடத்துல எனக்கு அது பேச வச்சாருன்னு தெரியாது. எந்த இடத்துலையுமே அது வந்து ஒவ்வொருத்தருக்கும், இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு சீசர்களுக்கும் அவங்களோட மனநிலைமைக்கு ஏற்றாப்புல அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாப்புல வசனத்தை ஏசப்பா விளக்கி கொடுப்பாரு. அப்போது ஒரு வசனம் ஒருத்தர் எடுத்து சொல்கிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு கொடுத்த ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதுன்னா, இப்போ என்னை வச்சே நான் சொல்லுவேன், எனக்கு அதில் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டது அப்படின்னா எனக்கு எப்படி உணர்த்துனீங்க ஏசப்பா, அவங்களுக்கு எப்படி உணர்த்துறீங்க, இது இன்னும் எனக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஏசப்பா சமூகத்தில் அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணுமே தவிர நான் சொன்னது தான் சரி அப்படின்றது வாக்குவாதம் பண்ணக்கூடாது. எந்த இடத்துலையுமே ஏசப்பா வாக்குவாதம் பண்ணலை. ஏன்னா எவ்வளோ அவரை தூஷண வார்த்தை பேசினாங்க, எவ்வளோ காயப்படுத்தினாங்க, ஜீவனையே பறிச்சாங்க சிலுவையில் அறிஞ்சு. ஆனால் அப்பவும் அவர் என்ன பண்ணார்,
பிதாவே இவர்களுக்கு மன்னி, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள்னு தாழ்மையில தான் இருந்தார். எல்லாரையும் மன்னிக்க தான் செய்தார். ஒரு இடத்துல கூட அவர் யார் மேலேயும் கோபப்பட்டது கிடையாது, யாரையும் வாக்குவாதம் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிப்பார். யார்? சீசரை பார்த்து சொல்லிப்பார். ஒரு சீசர் அவர் சொன்னது சரியில்லைன்றனால அந்த சீசர் கிட்ட சொல்லிப்பார், அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு. அதனால பேதுருவை சொல்லியிருப்பார். அப்போ அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்கணும்? சீசர்களுக்குள்ள இன்னும் நிறைய தாழ்மை இருக்கணும். சர்ச்சுக்கு போகிறவங்க ஏசப்பாவை ஏற்றுக்காதவங்க, அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. எனக்கு காட்டின விஷுவலில் ஒன்று ஃபஸ்ட்டு வாக்குவாதம் பண்ணது, அடுத்தது மற்றவங்க. ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காரு, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு யாரையும் குற்றவாளிகள் என்று சொல்லாதிருங்கள்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம அவங்கள குற்றம் தீர்க்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நம்ம அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க கிட்ட, நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க மேலே இந்த ஒரு கான்செப்டை நம்ம வச்சுருந்தோன்னா அது சரியில்லைன்ற மாதிரி எனக்கு ஏசப்பா உணர்த்தினார். நியாயம் தீர்க்கிறதும் நம்ம தப்பு தான். அப்போ தான் மத்தேயு 17 17:5. அப்போ அதாவது ஏசப்பா மத்தேயு 5:16 என்ன சொல்லியிருக்காரு? உங்களில் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஏசப்பாவோட வெளிச்சம் சீசர்கள் முன்னாடி பிரகாசிச்சுதா? ஆமாம், பிரகாசிச்சது. அதே பிரகாசம் சீசர்களாடிய நம்மளுக்கும் அந்த பிரகாசம் ஒளிரும். எப்போ அப்படின்னா, அதான் சொல்கிறார்ல 17:5, அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு. சீசர்கள் அதை கேட்டு 2 பாருங்க, அவர்களுக்கு முன்பா 17:2 17:1 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அவருடைய வஸ்திரம் அப்படின்னா பரிசுத்த ஆவியினருடைய அபிஷேகம். அந்த முகம் சூரியனை போல பிரகாசித்தது அப்படின்னா ஏசப்பா சொன்ன உங்களில் உள்ள வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னா இதுதான் அந்த வெளிச்சம். நம்ம பேசும்போது ஒருத்தர் போய் மனம் திரும்புகிறாங்க அப்படின்னா அந்த மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு சொல்லியிருப்பாரு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்னு சொல்லியிருப்பாரு. அந்த நவமான பாஷைகள்ன்ற அந்த ஆவியின் கனிகளை தான் நம்ம கொடுக்கணும். அப்போ அதை கொடுக்கும்போது நம்ம பேசும்போது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரோட ஒளி அவங்களுக்கு கிடைக்குது. அதனால தான் அந்த வெளிச்சத்தை முழுமையாக உணரும்போது தான் அந்த அசுத்தம் ஓடுது, பேய் மிரள்றது, சத்தம் போட்டு ஓடுறது, அந்த டெலிவரன்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு முன்னாடி சீசர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சம் அவங்களுக்கு முன்னாடி பிரகாசிக்குது. இந்த பிரகாசத்தை நம்ம எப்போவுமே சுதந்திரித்து கொள்ளணும்னா நமக்கு இந்த நவமான பாஷைகளை மற்ற எல்லாமே இருக்குது. அந்த விசுவாசிகளாக நடக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாமே இருக்குது. இந்த ஆவியின் கனிகளாகிய நவமான பாஷைகள்ன்றது நமக்குள்ளே இருக்கா அப்படின்றது நம்மளே ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும் அப்படின்றது ஏசப்பா எனக்கு கொடுத்தது. இது எனக்கு உணர்த்தினதை நான் சொல்லியிருக்கேன். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.